தகிக்கும் தங்கம் சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறேன். செல்ல தங்கம் அப்படின்னு பிரியமானவர்களை குழந்தைகளை கொஞ்சுவாங்க. அப்படி அந்த அளவுக்கு தங்கம் வாழ்வியலோடு கலந்த ஒன்றாக இருக்கு. ஆனால் அந்த செல்ல தங்கத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு தாறுமாறாக இன்றைக்கி தங்கத்தினுடைய விலை ஏறி இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த 10 மாத காலத்திற்குள்ளாக மட்டுமே ஒரு பவுனுக்கு 20,000 உயர்ந்திருக்கு. இது ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்துக்கு தங்கம் ஒரு எட்டாக்கனியாக விடுமோ என்கிற ஒரு கேள்வி ஒன்று. இப்போ இப்படி தான் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குமா? எப்போ குறையும்? குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன காரணம் இப்படி தாறுமாறாக விலை உயர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் தங்கத்தில் முதலீடு செய்வது சரியாக இருக்குமா, பாதுகாப்பாக இருக்குமா, முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்கு எழும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார ஆலோசகர் பாலாஜி வைத்தியநாதன். வணக்கம். வணக்கம் சார். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய நேயர்களும் கேள்விகளை முன்வைக்க இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மக்கள் இந்த விலை உயர்வு ஏன் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் கருத்தை பார்த்துட்டு நம்ம தொடரலாம். எங்களுக்கு சரியான சிரமமாக இருக்குதுங்க. தங்க விலையை நினச்சாலே பயமாக இருக்குது. நாங்கள் அன்னாடுக்கு வச்சு கூலிக்கு போயிட்டுருக்குறோம். என்ன பண்ணுறதுங்க, இந்த தங்கத்தை நினச்சாலே பயமாக இருக்குதுங்க. அந்த வழி அந்த எடுக்கிறக்கே முடியாதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த சம்பளத்தை வாங்கி நாங்கள் எதுவுமே எடுக்க முடியாது. நிறையவே சிரமம். ஒரு அரை பவுன் எடுத்து இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு போடணுன்னாவே ரொம்ப கஷ்டம். அதே ஒருத்தர் மொய் செஞ்சாங்கன்னா திருப்பி செய்யறதுக்கு இப்போ செய்ய முடியாத சூழ்நிலை. நீ 1 லட்சத்துக்கு போயிட மாட்டிருக்கு. ஏழை எளிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு தங்கத்தை நினச்சி பார்க்க தூரத்துக்கு போயிட்டுருக்குது. அதே கூலிகள் அதிகமாக கம்மியாக இருக்குது. இது அதிகமாக போயிட்டுருக்குது. இன்றைக்கி தங்கம் விற்கிற வேலைக்கு தங்கத்தை பக்கமே நெருங்க முடியாதுங்க. நாங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு தங்கமெல்லாம் எடுக்கவே முடியாது. தங்கத்து பக்கம் நெருங்கவே முடியாது. குழந்தைகளுக்கு பாருங்கள், பிரசவமான போட்டு தாட்டணும், மோதிரம் போட்டு தாட்டணும், அரணா கொலுசுக்கு போட்டு தாட்டணும். நாங்கள் என்ன எப்படி தான் தாட்டுறதுன்னு தெரியலைங்க. தங்கம் ரொம்ப சிரமம், எட்டி பார்க்கவே முடியாதுங்க. நாங்கள் என்ன நினைக்கோன்னா, இப்போ நான்லாம் 2000 காலகட்டத்தில் ஒரு கிராம் 500 சொல்லி நாங்கள் எடுத்தோம். அப்போம்லாம் எடுத்தது அப்போ எங்களுக்கு இந்த கல்யாண காட்சிகள் முடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே அப்படின்னா தெரியல. இப்போ காலங்கள் ஏற 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 இப்போ 9,000 சில்லறை சொல்லியெல்லாம் இருந்தால் எப்படி? இப்போ என் கூடலாம் நாங்கள் 2 பேர் பொண்ணு பிறந்திருக்கோம். எங்கள் காலங்கள்லாம் கழிச்சிடுச்சு. இன்னும் 5 ஒவ்வொரு வீட்லேயும் 5 பேர் இந்த பழைய இதில் இருக்காங்க. 5 பொண்ணுங்களை வச்சு கரையேற்றும் போது படிப்பு செலவையும் பார்க்க வேண்டியிருக்கு, குடும்ப செலவையும் பார்க்க வேண்டியிருக்கு. தோராயமாக நாங்கள் இப்போ ஒரு தொழிலுக்கு போனால் பெண்களுக்கு ஒரு 10,000 வருமானம் தான் கிடைக்கும். பெண்களுக்கு அதிகமான வருமானம் எதுவுமே கிடையாது. இந்த 10,000 வருமானத்துலேயும் வச்சுக்கிட்டு நாங்கள் செலவுக்கு பார்ப்போமா, மருத்துவ செலவு பார்ப்போமா, நாங்கள் எல்லாமே பார்த்து சாப்பாடு செலவு எல்லாம் போக நாங்கள் தங்கம் எங்கேருந்து எடுக்க 9,015 ரூபா ஒரு கிராம் போயிட்டுருக்கு. வெள்ளியோட விலை 111 ரூபா. வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ஒரு கிராம் விலை 10,000 ரூபா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரம் அதோட தன்மை குறையும். போர் காரணமாக தங்கத்தோட விலைகள் கூட்டிகிட்டு இருக்கிறதுனால மக்கள் கொஞ்சம் காத்து இருந்து தங்கம் வாங்கலாம். சரிங்களா? அதனால் தங்கத்தோட தன்மை எப்போ குறைப்பது கிடையாது. இருந்தாலும் விலைகள் கண்டிப்பான முறையில் குறையும். கொஞ்சம் காத்து இருந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வருங்காலத்துலலாம் பார்த்தா தங்கம் காட்சி பொருளாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் சாதாரண மக்களால் அதை போட்டு பார்க்க முடியுமானுங்கிற அளவுக்கு கூட இல்லை. அந்த அளவுக்கு ஏறி போய் இருக்குது. இதை எப்படி இதுக்கப்புறம் உள்ளவங்களாம் அதை எப்படி வாங்குவாங்கங்கிறதே கஷ்டம்தான். அது இந்த அடுத்த ஜென்ரேஷனுங்கையில் இப்போ நான் போட்டு பார்க்குற இது பார்க்குற பொருளாக தான் இருக்கும். தங்கம் ரேட் மிக மோசமாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அன்றாட செலவுக்கே நாங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா விலையுமே கூட்டிகிட்டு இருக்கும்போது அன்றாட சம்பாதிக்கிற சம்பளத்தையும் கூட்டினா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு கிராமோட விலை 900 சம்திங் போய்கிட்டு இருக்குது. அதே சேக்குலி சேதனம் போட்டு 10,000 ஆக்கிடுறாங்க. அப்போ ஒரு பவுன் என்ன ரேட் வருதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரேட்டெல்லாம் இந்த மாதிரி ஏற்றும் போது அன்றாட வேலை செய்கிற எங்களோட அன்றாட கவர்ச்சியாக இருக்கிறவங்களோட சம்பளத்தையும் உயர்த்தினா ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் முதல்ல என்ன ரேட் விலைவாசி ஏற்றினாலுமே ஒரு மனுஷனோட சம்பளத்தோட விலை இவ்வளோங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.
ஒரு நாளைக்கு ஒரு விலை இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்க என்ன செய்வாங்க? 1 கிராம் வாங்க முடியாது. எங்கள் காலத்தில் வெறும் 320 ரூபா. எங்களை கட்டி கொடுக்க நேரத்தில் அந்த நேரமே ஒரு 5 பவுன் போடவே எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டி கொடுத்தாப்புல. இன்றைக்கி இந்த விலை இருக்கும்போது என் பொண்ணை நான் கட்டி கொடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இப்படி ஏன் விலை இவ்வளோ தூரம் ஏறுதுங்கிறது எனக்கு தெரியலை. இது இப்படி தான் ஏறுமா, இல்லை இது நிற்கவே செய்யாதா? அப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னா நாங்கள் நகை போட்டு எப்படி கட்டி கொடுக்கறது? என்ன வரவு செலவு பார்க்குறது? இதே பட்சம்தான் எங்களுக்கு போகுமா இல்லை குறையுமா? பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் இது மக்களுக்கே எல்லாருக்கும் கஷ்டம்தான். தங்கத்தினுடைய இந்த விலை உச்சம் என்பது எங்களுக்கு இனிமே தங்கத்தை பார்த்துட்டு தான் வர முடியும் போல இருக்கு, வாங்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் சொன்னாங்க. ஒரு அரிதினும் அரிதாக போயிட்டே இருக்குது. நாங்கள் நடுத்த வர்க்கமோ இல்லை நாங்கள் வாங்குகிற தனியார் நிறுவன ஊழியர்களோ அல்லது ஏழை எளிய மக்கள் தங்கத்தை பார்த்துட்டு மட்டும்தான் இருக்க முடியும், இல்லை அது ஒரு காட்சி பொருளாக மாறிடுமோ அப்படின்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. நாம் பொருளாதார ஆலோசகர் திரு பாலாஜி வைத்தியநாதன் அவர்களிடமே மக்களுடைய கருத்தை கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த அளவுக்கு தாறுமாறாக உயர்ந்ததற்கு யுக்ரைன் போரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அங்கே போர் நடந்தால் உலகம் முழுக்க தங்கத்தினுடைய விலை ஏன் இப்படி அதிகரிக்கணும்? என்ன தொடர்பு சார்? மகேஷ், முதல்ல ரொம்ப நன்றி என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு. இப்போது எல்லா அசட் கிளாஸுக்குமே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ட்ரிகர்னால் அது ஏற்றமோ வீழ்ச்சியோ அது பார்க்க முடியுது. இப்போ காப்பரோ இல்லை கமாடிட்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஸ்டீல், காப்பர், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட ஏற்றத்தாழ்வுகள் சைக்கிள்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் ஏறும், 2 வருஷம் குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைக்கிள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்றபடி. தங்கம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம். தங்கத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரொம்ப லாங் சைக்கிள். தங்கம் கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷம் பர்ஃபார்மே பண்ணாமல் இருக்கும். விலை ஏறுற மாதிரியே தெரியாது. மற்றதெல்லாம் ஏறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், தங்க விலை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு தங்கம் கண்டினியூஸாக ஏறிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 உதாரணங்கள் சொல்கிறேன். இப்போ 1971 அந்த காலத்து அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் தான் இதுக்கு அப்போ கொடுத்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கொடுத்தார். அப்போ இந்த பிரெட்டன் வூட்ஸ் சிஸ்டம் என்கிற ஒரு சிஸ்டம் மாற்றப்பட்டது. அதாவது ஒவ்வொரு டாலருக்கு பின்னாடியும் தங்கம் இருக்குது, அதாவது $35 per ounce அப்படிங்கிற மாதிரி அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வச்சு தான் டாலரே இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை உடச்சது அக்காலத்து அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் தான். அது உடச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட $40-50 $800 வரைக்கும் அந்த ஒரு ஏற்றத்தை நம்ம பார்த்தோம். அதுதான் அப்போ அந்த காலத்தில் இருந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட். இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த யுக்ரைன் போரை பற்றி சொன்னீங்க. 2022 யுக்ரைன் போர் நடந்தது. அதுக்கு இதோட ட்ரிகர் பாயிண்ட் என்னென்னா இப்போ உலகத்துலேயே ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது மகேஷ். அந்த ஸ்விஃப்ட்டுங்கிறது சொசைட்டி ஆஃப் வேர்ல்டு வைட் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்விஃப்ட் சிஸ்டம். இப்போ ஃப்ரான்ஸ்லேயோ இல்லை மற்ற நாடுகள்லையோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கிறதுனா அந்த பெல்ஜியமில் ஒரு கோஆப்ரேட்டிவ் ஒன்று இருக்குது ஸ்விஃப்ட்னு. அவங்க தான் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணுற இது. அதில் எல்லா நாடுகளும் அந்த ஸ்விஃப்ட் சிஸ்டமில் இருக்கானுங்க. இந்த யுக்ரைன் ரஷ்யா போர் டைமில் அந்த ஸ்விஃப்ட் சிஸ்டம்லேருந்து பார்ஷியலாக ரஷ்யாவை கட் பண்ணி விட்டாங்க. இந்த ரஷ்யாவை கட் பண்ணி விட்டது தான் இந்த செகண்ட் ட்ரிகர் பாயிண்ட் தங்கத்துக்கு. ரஷ்யாவை கட் பண்ணி விட்டதுனால இப்போ உங்கள் பாக்கெட்டில் ஒரு 500 ரூபா உங்கள் வங்கியில் இருக்குது. உங்கள் அரசியல் கருத்துக்கோ இல்லை எதுக்கோ வங்கி எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய 500 ரூபா கொடுக்க முடியாது அப்படின்னு தடை பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம். அது மாதிரி தான் இப்போ ரஷ்யாவில் அப்படி பண்ணதுனால எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் ஓஹோ இது நமக்கும் அட் சம் பாயிண்ட் இன் டைம் நம்ம நாட்டுக்கும் இது நடக்கும். ஏன்னா இதை கட் பண்ணி விட்டாக்க நம்மளால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, டாலரை நம்ம நம்ப முடியாது. அதுக்காக டாலருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தங்கம் அப்படின்னு நினச்சதுனால கடந்த ஒரு 2-2.5 வருடங்களாக மத்திய வங்கிகள் நாடுகளோட மத்திய வங்கிகள் பெரும்பாலுமா இந்த தங்கத்தை அவங்க ரிசர்வ்ஸில் ஆட் பண்ணிகிட்டே வராங்க. இது வரைக்கும் மத்திய வங்கிகள் கிட்ட பெரும்பாலுமா டாலர் இருந்தது, யூரோ இருந்தது, சுவிஸ் ஃப்ராங்க் இருந்தது. தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10% அப்படி இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்விஃப்ட்டில் எப்போ அந்த ரஷ்யா நீக்கப்பட்டதோ அப்போதுலேருந்தே இந்த தங்கத்தோட இதை ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பெரும்பாலும் அந்த ஏற்றத்தை நம்ம 20% தாண்டிட்டு அப்படிங்கிறாங்க. சீனா ரொம்ப வாங்கி குவிக்குது அப்படிலாம். ஆமாம் சீனா சீனா சென்ட்ரல் வங்கி நிறையாவே இந்த கோல்டு ரிசர்வ்ஸை அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்ககிட்ட கோல்டு மைனிங் கெப்பாசிட்டியும் இருக்குது,
அதே மாதிரி கோல்டு ரிசர்வ்ஸும் வந்து இது பண்ணுறாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து 3500 டன் கோல்டு வந்து பூமியிலேருந்து எடுக்கப்படுது. அந்த 3500 டன்னில் கிட்டத்தட்ட 350 டன் வந்து சைனாவே வந்து பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10-12% அவங்களாலே வந்து கோல்டு ப்ரொடியூஸும் பண்ண முடியும். அவங்க வந்து ரிசர்வ்ஸ்லையும் அதை ஃபர்தராக ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது அதனால தான் இந்த பெரும்பாலுமான ஒரு ஏற்றத்தை நம்ம தங்கத்தில் பார்க்குறோம். தனி மனிதர்கள் மட்டுமல்ல, நாடுகளுமே இப்போ தங்கத்தினுடைய அதில் முதலீடு ரொம்ப கவனம் செலுத்துறது இந்த விலையேற்றத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்ம மக்கள் இது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்லி மக்களுடைய கருத்தை பார்த்தோம். அவங்களும் வந்து திரையில் காண்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு மக்களும் தங்களுடைய கருத்துக்களை அது விளக்கங்களை பொருளாதார நிபுணருமே கேட்கலாம். அது திரையில் காண்கிற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போது இந்த வார்னால் ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிற இந்த மார்னிங் ஸ்டார் இந்த நிதி மேலாண்மை பகுப்பாய்வு நிறுவனத்தினுடைய ஒரு நிபுணர் ஜான் மில்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த நிலைமை மாறும், ஒரு 4-5 வருஷத்தில் 38% வரைக்கும் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. சில பேர் இல்லை தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏறினது தான், குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. 2 மாறுபட்ட கருத்து இருக்குது. எது சார் சரி? அதாவது எல்லா அசட் கிளாஸுக்கும் வந்து வொலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கும். அதாவது ரொம்ப ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கக்கூடிய அந்த அசட் கிளாஸஸ் வந்து அதில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கம்மியாக வாலட்டைலாக இருக்கிற ஒரு அசட் கிளாஸ் தான் வந்து கோல்டு. அது ஏறச்சியும் பெருசாக ஏறுற மாதிரி தெரியாது, விழர்ச்சியும் பெருசாக விழற மாதிரியும் தெரியாது உங்களுக்கு. ஹவவர் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 2-2.5 வருடங்களாக இருந்த அந்த புல் ரன், அதாவது ஏற்றத்தை பார்த்ததுனால மேபி ஒரு சின்ன கரெக்ஷன் வரக்கூடுமே வழிய இப்போ 2022 தான் இந்த சைக்கிளே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வரலாற்றை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் 2030 வரைக்கும் கூட இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஏற்றத்துக்கு காரணம் ப்ராடாக வந்து 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஏன் ஒரு அசட் கிளாஸ் ஏறுதுன்னு. ஒன்று இன்ஸ்டியூஷன்ஸ் வாங்கலாம். இன்ஸ்டியூஷன்ஸ்னால் வந்து ஃபண்ட்ஸு இல்லை இந்த மத்திய வங்கிகள், அது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரீட்டெயில் வாங்கலாம். இந்த ரீட்டெயில் வந்து எப்போ ரொம்ப ஓவராக ஒரு அசட் கிளாஸ்க்குள்ளே குதித்து ரீட்டெயில் எப்போ வாங்குறாங்களோ அப்போ தான் வந்து அந்த ரிஸ்க்கோ இல்லை அந்த டேஞ்சருங்கிற பாயிண்ட் வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு ரீட்டெயில்னு பார்த்திங்கன்னா ரீட்டெயிலே பெருசாக வந்து தங்கத்துக்குள்ளே வந்த மாதிரி தெரியல. இப்போ இந்தியாவே வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தங்கம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதில் 20% நம்ம இம்போர்ட் பண்ணிடுறோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து 3500 டன் பூமியிலேருந்து தங்கம் வெளில வருது. அதில் வந்து 600லேருந்து 650 டன் வந்து நம்ம இந்தியன்ஸ் தான் வாங்குகிறோம். ஒரு காலத்தில் 700-750 டன்லாம் இருந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போய் 600 டன்னில் நிற்குது. அது ஒரு பக்கம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மத்திய வங்கிகள் தான் வாங்கிட்டு இருக்காங்களே வழிய ரீட்டைல் வாங்காதனால இந்த பையிங்க்கு வந்து ஃபயர் பவர், அதாவது அந்த டெய்ல்வின்ஸ் இன்னும் ஜாஸ்தியோ அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாய்மையான ஒப்பீனியன். அதில் பார்த்திங்கன்னா வந்து எல்லா அசட் கிளாஸுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகாது. அப்பப்போ ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துட்டு தான் இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வு காரணமாக இப்போ வந்து சில பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். ஒரு 10 வருஷம் முன்னாடி தங்கம் வாங்கினவங்க வந்து அதை விற்றுட்டு வீடு வாங்கலாம், இல்லை எதாவது பண்ணலாம். அப்போ அந்த சரிவு நிலை இல்லை வீழ்ச்சி ஒரு டெம்பரரியாக காணப்படுமே வழிய ஓவராலாக பார்த்திங்கன்னா எனக்கு என்னவோ வந்து இது இந்த புல் ரன் எக்ஸ்டெண்ட் ஆகுங்கிற மாதிரி தான் ஒரு தொடருங்கிறீங்க. அதே நேரத்தில் இன்னொரு கருத்தும் பொருளாதார நிபுணர்கள் பார்வையில் சொல்கிறாங்க. நாடுகள் வாங்குது, மத்திய வங்கிகள் வாங்கி அவங்கள இருப்பு வைக்கிறதுனாலையும் விலை ஏறி இருக்குன்னு சொல்கிறீங்க. தனி மனிதர்களிடம் கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சதா விற்பனையாளர்களே சொல்கிறாங்க. விற்பனையெல்லாம் குறைஞ்சிருக்கதா ஜுவல்லரியுடைய ஓனர்ஸ்லாம் ஒரு பக்கம் கருத்து கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க. இந்த இப்படி குறைஞ்சிட்டு இருக்குல்ல தங்கத்தினுடைய இந்த விலை குறைஞ்சிட்டு, நம்ம நேயர் இணைப்பில் வந்திருக்கார், கோயம்புத்தூர்லேருந்து சங்கர் வந்திருக்கார். சங்கர், கேள்வியை நீங்கள் திரு பாலாஜி அவர்களிடம் நேரடியாக கேளுங்க. வணக்கம் சார். ஆர்பிஐ கோல்டு சாவரின் பாண்டில் நான் பீரியாடிக்கலாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 2 கிராம் 3 கிராம் 4 கிராம்னு. அந்த அது வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து 2028 வரைக்கும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு செய்தி படித்தேன், மத்திய அரசு வந்து சாவரின் கோல்டு பாண்ட் எல்லாம் ப்ரீ மெச்சூர் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒன்று வந்து மே மாதம் முடியறது, அதுக்கு இன்டிமேஷன் வந்து இப்போவே வந்துடுச்சு. இது எல்லாத்தையும் ப்ரீ க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்களாங்கிறது தான் உங்கள்கிட்ட கேள்வியை முன் வைக்கிறேன். சரி, ப்ரீ க்ளோஸ் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு இதுவும் வரல. இது வந்து ஒரு ரூமர் மாதிரி தான் போயிட்டுருக்க வழியாக ப்ரீ க்ளோஸ் பண்ணுற மாதிரிலாம் பெருசாக வரல. செகண்டரி மார்க்கெட்டில்
இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. அது வந்து ஒரு ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகுது, 6லேருந்து 10% ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் அஃபிஷியலாக இது வரைக்கும் சர்க்குலர் மாதிரி வந்த மாதிரி தெரியல. அடுத்து ஈரோட்லேருந்து ரோஹன் இணைந்திருக்கிறார். ரோஹன், கேள்வி நீங்கள் பாலாஜியோட நேரடியாக கேள்வி. சார் குட் ஈவினிங் சார். கேளுங்க கேளுங்க சார், இப்போ வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாங்களா சார்? தங்கத்தில் இவ்வளோ விலை ஏறி இருக்குது. சரி, அதாவது இதில் வந்து அசட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மகேஷ். அதாவது இப்போது அசட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்விட்டி, ஃபிக்ஸ்ட் இன்கம், ரியல் எஸ்டேட், கோல்டு, அந்த மாதிரி எல்லாமே ஒரு எல்லா அசட் கிளாஸும் இருக்குது. அந்த அசட் கிளாஸுக்கு உண்டான யூஷுவல் அலோகேஷனை கண்டினியூ பண்ணுறது தான் வந்து ஒரு சாமர்த்தியமான ஒரு விஷயம். இந்த பாயிண்ட் இன் டைமில் எல்லாத்தையும் விற்றுட்டு தங்கம் வாங்குறதோ இல்லை கடனை வாங்கி தங்கம் வாங்குறதோ அதெல்லாம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு அட்வைசபிள் கிடையாது. உங்கள் அசட் அலோகேஷனை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து தங்கத்தில் உங்கள் எக்ஸ்போஷரை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து கடலூர்லேருந்து சங்கர் இணைஞ்சிருக்கார். சங்கர், உங்கள் கேள்வியை முன்வைங்க. சார் வணக்கம் சார். கேளுங்க கேளுங்க பாலாஜி சார்ட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 4 நாள் தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுது, ஏதாவது குறைய வாய்ப்பு உண்டு சார்? விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். ஏதாவது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஷார்ட் டேர்மில் எப்படி வேணால் ஆகலாம் சார். ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு கரெக்ஷன் வரலாம், குறையலாம். பட் ஒரு மாதிரி லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன கருத்து தான், மத்திய வங்கிகள்லாம் வாங்குற காரணத்தினால ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் கண்டினியூஸாக வாங்குறதுக்கு காரணமாக இது வந்து இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நன்றிங்க. இப்போ சக்தி தூத்துக்குடியிலேருந்து இணைஞ்சிருக்கார். சக்தி, கேளுங்க நீங்கள். சார் வணக்கம், நான் சக்திகுமார் சார். சார் கேட்குதுங்களா? கேளுங்க கேளுங்க. வணக்கம். ஓகே சார். நான் வந்து சின்ன சின்ன முதலீடு பண்ணுவேன். ஆக்சுவலாக பெருசாக வாங்காமல், தங்கங்களை நேரில் போய் வாங்காமல் சின்ன சின்னதாக இந்த கோல்டு இடிஎஃப்லாம் பார்த்து வாங்குவேன். ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து இந்த கோல்டு இடிஎஃப் வாங்கினா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குமா? அதோடைய வளர்ச்சிகள் வந்து ஏதாவது தடைப்படுமா? சின்ன சின்ன முதலீடுகள் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கோல்டு இடிஎஃப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எக்விட்டி இடிஎஃப் மாதிரி தான். அதாவது 53,000 கோடி கோல்டு இடிஎஃப்ல இருக்குது. எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி. ஸோ நீங்கள் சின்ன சின்ன முதலீடு நீங்கள் பண்ணுறத வந்து அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த தங்க விலையை பார்த்து நீங்கள் வந்து அதிகரிக்கவோ இல்லை இறக்கவோ வேண்டாம். ஏன்னா நீங்கள் சின்ன முதலீடு தான் பண்ணுறீங்க அப்படின்றீங்க. ஸோ அதனால் வந்து அது இருக்கிறத நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. அடுத்து ரவிசங்கர் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கார். ரவிசங்கர், வணக்கம். உங்கள் கேள்வியை முன் வச்சிருங்க. ஜூலை சார் கேளுங்க கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். ஜூலை மந்த்தில் வந்து 6,000 அண்டாடு இருந்தது சார். சரி சரி சொல்லுங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஆஃப்டர் 6 months, ஆஃப்டர் 8 months பார்த்தீங்கன்னா 50% ஏறி இருக்கு. ஸோ ஃபர்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அனதர் எவ்வளோ % ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ட்ராப்பேஜ் வந்ததுன்னா என்ன % இறங்கும்? எனி எக்ஸ்பெக்டேஷன், எனி க்ளூ? சார், அதாவது ஃப்யூச்சரை யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 1971 $50 இருந்த தங்கம் கிட்டத்தட்ட $800 மாதிரி போச்சு. அதாவது கிட்டத்தட்ட 15-16 மடங்கு ஏறித்து. அதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மடங்கு கோல்டு ஏறித்து. நான் சொன்ன மாதிரி கோல்டு எப்போவுமே வந்து ஒரு 8-10 வருஷம் பெருசாக ரிட்டர்னே கொடுக்காது. அதே மாதிரி ஒரு 8-10 வருஷம் கண்டினியூஸாக ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதே லாஜிக்கை யூஸ் பண்ணால் எனக்கு இன்னும் கோல்டில் வந்து இன்னும் வளர்ச்சி இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த வங்கிகள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரீட்டெயிலே உள்ளே வரல பெருசாக. ஸோ அதுதான் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். நன்றி சார். அடுத்து சென்னையிலிருந்து வித்யா இணைஞ்சிருக்காங்க. வித்யா, அவங்க சந்தேகங்களை சார்ட்டு நேரடியாகவே கேளுங்க. வணக்கங்க சார். வணக்கம் சார். இப்போ நாங்கள் ஒரு மிடில் ஏஜ் ஆவரேஜ் ஃபேமிலி தான் சார். இப்போ கோல்டில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நாங்கள் கடன் வாங்கியாவது இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் லாபத்தை பார்க்க முடியுங்களா? கடன் வாங்கி தங்கத்தில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க.
கடன் வாங்கி எது பண்ணாலுமே அதில் இருக்கிற ரிஸ்க்கு வந்து மேக்னிஃபை ஆகிடும், கம்பவுண்ட் ஆகிடும். ஸோ கடனை வாங்கி கோல்டு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஷேர் பங்கு சந்தையில் வந்து பங்குகளோ இல்லை எது வாங்கினாலுமே ரிஸ்க்கு ஜாஸ்தி. ஸோ கோல்டுலேயும் அந்த மாதிரி தான் ரிஸ்க் அதிகம். ஏன்னா கோல்டோட விலை வந்து இப்போ சென்னையிலையோ இல்லை பாம்பேலையோ எஸ்டாப்ளிஷ் ஆகிறதில்ல. அது உலக சந்தையில் ட்ரேட் ஆகிற ஒரு கமாடிட்டி. ஸோ அது எப்படி வேணால் அதோட வாலட்டிலிட்டி எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் கடன் வாங்கிலாம் பண்ணுறதுங்கிறது வந்து உங்கள் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுமா. அதுவும் ஷார்ட் டேர்மில் எப்படி வேணால் போகலாம் தங்கத்தோட விலை. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நன்றி சார். அடுத்து சென்னையிலேருந்து சீதாராம் இணைந்திருக்கார். சீதாராம் சார், நீங்கள் உங்கள் கேள்வியை பாலாஜி சார்கிட்ட கேளுங்க. அண்ணா நகர் வெஸ்ட்ல சீதாராமன் பேசுகிறேன். கேளுங்க. இப்போ இந்த 2-3 நாளாவே ஈக்விட்டிஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட்ல. SBI, HDFC பேங்க் இதெல்லாம் அந்த ஷேர் எல்லாம் வித்துட்டு இப்போ தங்கம் வாங்கலாமா? அதான் ஒரு கேள்வி. அதாவது எப்படின்னா உங்கள் அசட் அலோகேஷன் எப்படின்னு பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக தங்கங்கிறது வந்து அசட் அலோகேஷனில் வந்து 5% இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் ஆஃப் தம்முங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா கோல்டுங்கிறது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அசட். ஏன்னா இப்போ கோல்டு வந்து நீங்கள் ETF-ஆக வச்சுருக்கிறது வந்து ஒரு பகுதி. 2வது பகுதி இப்போ வந்து உங்கள் வீட்டிலே வந்து நகையாக வச்சுருக்கலாம். அதெல்லாம் கவுண்ட் பண்ணாமல் வெறும் நீங்கள் அசட்டாக வந்து உங்கள் ETF-ல 5-10% எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா அது வந்து அடிக்குவேட் எக்ஸ்போஷருங்கிறது தான் என்னோட தாய்மையான கருத்து. நன்றி சார். அடுத்து ஆனந்த் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கார். ஆனந்த், உங்கள் கேள்வியை முன்வைங்க. சார், தங்க விலைக்கு ஈக்குவலாக வெள்ளி வந்துருங்களா? எப்படி சார் அது தங்க விலைக்கு ஈக்குவலாக வந்துருங்களா வெள்ளி விலை? சரி, தங்கத்துக்கு நிகராக வெள்ளி விலையும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் உயர்ந்துருமா அப்படின்னு? ஸோ வெள்ளிக்கு வந்து கொஞ்சம் டைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. கோல்டு டு சில்வர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தங்கம் நல்லா ஏறி இருக்குது. வெள்ளி ஆல்தோ ஏறி இருக்க வழியாக அந்த தங்க லெவலுக்கு ஏறல. வெள்ளிக்கு வந்து நிறையா இண்டஸ்ட்ரியல் யூஸஸும் ஜாஸ்தி. தங்கத்துக்கும் இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்குது. ஆனால் தங்கத்தோட இண்டஸ்ட்ரியல் யூஸ் பார்த்திங்கன்னா 10% தான். வெள்ளிக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸு கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி டைனமிக்ஸ், இண்டஸ்ட்ரி சப்ளை டிமாண்டை பொறுத்து சில்வரோட அதாவது வெள்ளியோட விலை ஏற்றத்தாழ்வுகளை வந்து நம்ம பார்க்க முடியும். தங்கங்கிறது வந்து அதை வந்து அசட்டு ஒரு ரிசர்வாக கன்சிடர் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு விஷயம். வெள்ளி வந்து பெரும்பாலுமா இந்தியன்ஸ் வந்து அதையும் வந்து ஒரு ரிசர்வ், ஒரு அசட்டாக பார்க்குறாங்க. ஹவுஸ் ஹோல்ட் மக்கள் நான் சொல்கிறேன். பட் வந்து அதில் வந்து இண்டஸ்ட்ரி டைனமிக்ஸையும் அதை வச்சு தான் நம்ம அதை கால் எடுக்க முடியும். முதலீடு வந்து கடன் வாங்கி முதலீடு பண்ணலாங்கிற மாதிரியான தங்கத்தில் முதலீடுங்கிறது நம்ம தொடர்ச்சி பாரம்பரியமாகவே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க விலை ஏற்றத்திற்கு. பங்கு சந்தைகள்லேருந்து வீழ்ச்சியை சந்திக்கிறதுனால பங்கு சந்தைகள்லேருந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுனான ஆர்வம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட ஷேரை விற்றுட்டு நான் இதில் முதலீடு பண்ணலாமான்னு திரு சீதாராம் சென்னையிலேருந்து கேட்டார். இப்போ அது மாதிரி அதிகரிச்சிருக்கான காரணம் என்ன? பங்கு சந்தை வீழ்ச்சிக்கும் காரணம் என்ன? பங்கு சந்தை வீழ்ச்சிக்கு காரணங்கிறது வந்து இப்போ பார்த்திங்கன்னா குளோபலி இந்த இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட், இந்த அமெரிக்க பொருளாதாரத்தில் அவங்க கொண்டு வர ரூல்ஸ், இந்த டேரிஃப் ரூல்ஸ், இதெல்லாம் இருக்கிற இந்த அன்சர்டனிட்டி காரணமாக தான் வந்து இந்த பங்கு சந்தையில் ஒரு சரிவை நம்ம வந்து பார்த்தோம். நம்ம இப்போ தங்கத்தோட விலை பங்கு சந்தை விழுந்ததுனால வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அதை வந்து கார்லேட் பண்ண முடியாது. தங்கத்தோட விலை வந்து அது வந்து நம்ம அதாவது யூஎஸோட அந்த US டாலர் தான் வந்து ஒரு ரிசர்வ் கரன்சியாக வந்து உலகமே வந்து பார்த்துட்ருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. பாண்டியன் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து இணைஞ்சிருக்காங்க. பாண்டியன், உங்கள் கேள்வியை முன்வைங்க. பாண்டியன் இணைப்பில் இருக்கீங்க, கேளுங்க சார். வணக்கம். வணக்கம் சார், கேளுங்க. வணக்கம் சார். சார், எனக்கு ரெண்டு பொட்டை பசங்க இருக்குது சார். இப்போயே இந்த தங்கம் இந்த விலை விற்குது. வணக்கம் சார், கேக்குதுங்களா? கேளுங்க மீண்டும் கேளுங்க. ரெண்டு பொம்பளை பசங்க இருக்காங்க சார். தங்க இந்த விலை எல்லாம் யாருன்னா எப்படி சார்? ஏன்னா குறைய வாய்ப்பு உண்டா சார்? அதுதான் சார். ஏற்கனவே விளக்கு கொடுத்துருக்காங்க, மறுபடியும் இன்னும் விலை குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சார், ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கலாம். பட் கொஞ்சம் இன்னும் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏற்றத்துக்கு உண்டான காரணங்கள் தான் இப்போ இருக்கிற குளோபல் சூழ்நிலைகள் அதை தான் சுட்டி காட்டுகிறது. அப்படி நீங்கள் அந்த விலை பங்கு சந்தையிலேருந்து இங்கே வர்றாங்களா? தொடருங்க. அதாவது இப்போது ஒரு ரூபா நோட் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு 100 ரூபா கொடுக்குறேன்னா அது வந்து பேக்டு பை நத்திங். அதாவது அதுக்கு பின்னாடி ஒன்றும் கிடையாது. அந்த ரூபா நோட் அது வெறும் அச்சடித்த ஒரு பொருள்.
அதுக்கு வந்து நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபெய்த். இப்போ நான் ஒரு 500 ரூபாய் அவங்கக்கிட்ட கொடுத்தேன்னா அதை வந்து அந்த 500 ரூபாய் உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் கொடுக்கறச்சா அவர் வாங்கி பாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் அந்த ரூபா நோட்டுக்கு வந்து ஒரு இது. அது எப்போ அது வந்து குறையுதோ அப்போ வந்து இந்த மாதிரி அசட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் அசட்ஸ் ஏறதுக்கு உண்டான காரணங்கள் அதிகரிக்கிறது. இப்போ டாலர் அதே மாதிரி பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுது. அது எப்போ அந்த டாலருக்கு உண்டான அந்த ஒரு அந்த ஃபெய்த் குறையுதோ அப்போ வந்து இந்த தங்கம் மாதிரி இது ஏற அதனால தான் இப்போ இந்த ஏற்றத்தை நம்ம பார்க்குறோம். அது நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உலகளாவிய நிதி நெருக்கடிகள் இல்லை, நிதி பண வீக்கம் இதெல்லாம் இப்போ எல்லா பொருளும் தானே விலை ஏறணும். ஆனால் தங்கத்தில் மட்டும் தாறுமாறாக இருக்குல்ல, அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுதா? எல்லா பொருளோட விலையும் வந்து 2021-22 காலகட்டத்தில் எல்லா பொருளோட விலையும் ஏறித்து. ஏன்னா அப்போது பெரும்பாலுமான ஒரு அச்சடித்தாங்க. அப்போ அந்த வளர்ந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து அந்த கோவிட் தாக்கத்தை குறைப்பதற்காக பயங்கரமாக அச்சடித்து வேலையிலே இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பணம்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு காலகட்டம் அது. அப்போ வந்து வேலைக்கு போனால் ஒரு நேயர் இணைந்திருக்காங்க, கும்பகோணத்திலிருந்து கணேசன். அவரோட கேள்வியை போயிட்டு அடுத்து போவோம். கணேசன் வணக்கம், கேள்வியை முன்வைங்க. வணக்கம் சார். வணக்கம் சார்ட்ட கேளுங்க. சார், இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இன்னும் கோல்ட் ரேட் ஏறுமா, அதுக்கு நம்பி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அங்கே பற்றி சொல்லுங்க சார். இன்னும் விலை உயருமா, அதில் முதலீடு நம்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் இருக்கிற எக்ஸிஸ்டிங் அசட் அலோகேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சார். அதை மாட்ட வேண்டாம். இப்போதைக்கு 5% பண்ணுறீங்க இல்லை 10% பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். தொடருங்க சார். அந்த முன்னாடி கேள்விக்கான பதில். ஏன் எல்லா பொருளும் தானே ஏறணும், ஏன் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து மர டிம்பர்லேருந்து ஸ்டீல்லேருந்து அலுமினியம்லேருந்து எல்லாத்தோட விலையும் ஏறித்து. 2022 தான் இப்போ நான் சொன்ன அந்த ட்ரிகர் பாயிண்ட், அந்த போரோட அந்த ட்ரிகர் பாயிண்ட், அந்த ஸ்விஃப்ட் சிஸ்டத்துலேருந்து அந்த ரஷ்யாவை பார்சலாக கட் பண்ணது, இது காரணங்கள்னால தான் அந்த கோல்டுக்கு வந்து அந்த ட்ரிகர் பாயிண்ட் கிடச்சிது. அப்போ தான் வந்து அது அந்த $2000 per ounce இப்போ அந்த வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். நம்மோடு யுவராஜ் திருச்சியிலிருந்து இணைஞ்சிருக்கார். யுவராஜ், உங்கள் கேள்வியை நேரடியாக முன்வைங்க சார். வணக்கம் சார். கேளுங்க சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ நாம் ஆபரணமாக வாங்குறது நல்லதா சார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா, இல்லை பாரா வாங்குறது நல்லதா சார், காயினா வாங்கி வச்சுக்கிறது நல்லதா சார்? ஆபரண தங்கமா இல்லை தங்கம் கட்டிகளெல்லாம் வாங்குறாங்களா, எது சரி முதலீட்டு? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறதா, இல்லை பாரு காயின் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு நல்லதா சார்? அது வந்து உங்களோட யூசேஜை பொறுத்து தான் சார். இப்போ நீங்கள் உங்கள் முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார் காயின் அந்த மாதிரி போகலாம். பட் நீங்கள் உங்கள் யூசேஜுக்கு இல்லை உங்கள் இப்போ ஒரு திருமணத்துக்காகவோ இல்லை அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆபரண தங்கமாகவே நீங்கள். ஆனால் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. இப்போ ஆபரண தங்கத்தோட ஒரு முதலீடு ஒன்று இருக்கும், தங்க கட்டிகளாகவோ இல்லை தங்க காசுகளாகவோ வாங்கி முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ரெண்டுலேயுமே உள்ள நடைமுறை இருக்குல்ல. இப்போ 22 கேரட் 24 கேரட் தங்கத்தில் முதலீடு செய்கிறது அப்படிலாம் இருப்பாங்க. இப்போ முதலீட்டுக்குன்னா எது சரியாக இருக்கும்? முதலீட்டுக்குன்னா இப்போ இன்னும் ரொம்ப ஈஸியாக போனது வந்து ETF தான் நான் சொல்லுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அது ETF. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இதை நீங்கள் வாங்கலாம். அதுதான் ஈஸியஸ்ட் வே. ஏன்னா அது தங்கத்தோட ஏன்னா இப்போ மகள் பிறந்திருக்காங்க, அது திருமணத்துக்காக நான் வந்து மாதம் அதில் இன்வெஸ்ட் பண்ணோம், இல்லை ஒரு லம்சம் அமௌண்ட் இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ETF பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு அந்த அப்சைடு கேப்சர் பண்ணிவிடும். அப்புறம் நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எப்போ நீங்கள் இது பண்ணமோ அப்படியே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வேற இப்போ இமீடியட் யூசேஜுக்கு எனக்கு தேவைப்படும், ஒரு 2 வருஷத்தில் தேவைப்படும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஜுவல்லரியாகவே வாங்குறதுங்கிறது வந்து பெட்டர். தங்கத்தில் முதலீடு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தங்கத்தை அதிகமாக வாங்குறதுல வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறது இந்தியா தான், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு தான் சொல்கிறாங்களே சார். என்ன சார் இந்த வரலாற்று பின்னணி இருக்குது? ஆமாம், நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் 3500 டன் கோல்டு பூமியிலேருந்து வெளில வருது. அதில் வந்து கிட்டத்தட்ட 600லேருந்து 700 டன் வந்து இந்தியர்கள் மட்டுமே வாங்குகிறார்கள். 600லேருந்து 700 டன்னா கிட்டத்தட்ட 20% கோல்டு வந்து நம்ம இந்தியர்கள்னால் நம்மளுடைய மத்திய வங்கியை பற்றி நான் சொல்ல, அது தனி. நான் சொல்கிறது இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், தனி நபர் உங்களையும் என்னையும் மாதிரி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வாங்குறது. அது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 2,25,000 டன் கோல்டு வெளில வந்திருக்கு. அந்த 2,25,000 டன்னில்
கிட்டத்தட்ட ஒரு 27,000 30,000 டன் வந்து இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸே வச்சுருக்காங்க. ரேஷியோ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% உலகத்தில் இது வரைக்கும் வெளில வந்த கோல்டில் 15% வந்து இந்தியன் மக்கள்கிட்ட தான் அது இருக்குது. ஸோ அதை வந்து வெல்த் இஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சார் நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம். நாமக்கல்லேருந்து ரவி இணைஞ்சிருக்கார். அவருடைய கேள்வியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தொடரலாம். ரவி, நீங்கள் உங்கள் கேள்வியை முன்வைங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நாமக்கல் வந்து ரவி பேசுகிறேன் சார், ராசிபுரம் மாவட்டம். கேளுங்க சார், சார்ட்ட கேளுங்க. சார் சார் ரவி கேளுங்க சார், தங்கம் இதே மாதிரியே உயர்ந்துகிட்டே இருக்கலாம் இல்லை இறங்குங்களா சார்? அதுதான் கேட்குறது. புரியல, மறுபடியும் கேளுங்க. தங்கம் இதே மாதிரி உயருங்களா இல்லை மடி இறங்குமா, எடுக்க முடியுமா என்னன்னு கேட்கறது தான் சார் கேட்குறேன். அவங்களும் அதான் கேட்குறாங்க. ஆமாம். ஸோ அது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசானை பொறுத்து இருக்குது ரவி. இப்போ 10 வருஷம் அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வேறு தான் செய்யும். இப்போ நாளைக்கு என்ன ஆகும் இல்லை ஒரு மாதம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் என்ன வேணால் ஆகலாம். சரிவையும் பார்க்கலாம், ஏற்றத்தையும் பார்க்கலாம். ஸோ லாங் டேர்மில் வந்து கண்டிப்பாக தங்க விலை ஏறிட்டு தான் இருக்கும். அப்படியே அந்த இங்கே அதிகமாக தங்கம் வாங்குறதுக்கான அந்த ஆமாம், அது வந்து ஒரு கலாச்சார ரீதியாக அது பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து வந்து ஒரு பெண் குழந்தைய பிறந்தா வந்து தங்கம் சேர்க்கணுங்கிற அதனால வந்து நான் சொன்ன மாதிரி 30,000 டன் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க. அதனால வரக்கூடிய அந்த வெல்த் இஃபெக்ட் இப்போ வந்து ஆல்தோ இப்போ புதுசாக தங்கம் வாங்குறவங்களுக்கு கஷ்டம் இல்லையா, பட் ஆல்ரெடி இந்த தங்கம் வச்சுட்ருக்காங்கல்ல, அதனாலேயே வந்து பொருளாதாரம் வந்து பர்செப்ஷன். அதாவது இப்போ வந்து எங்கிட்ட இருக்கிற ஒரு பங்களாவோட விலை வந்து 5 கோடியிலேருந்து 10 கோடி ஆகிடுச்சுன்னா என் சொத்து வந்து 10 கோடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்கிற அந்த ஒரு பர்செப்ஷன் எனக்கு இருக்கிறனாலே வந்து நான் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நான் கன்சியூம் பண்ணுவேன். நான் வந்து இருக்கிற கேஷ் ஃப்ளோவை நான் பார்க்க மாட்டேன். நான் அதுதான் அது மென்டலி அது என்ன ஆகும்னா வந்து ஒரு காரோ இல்லை ஒரு ஃபாரின் ட்ராவலோ இந்தியா ட்ராவலோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம். அதனால் வந்து அந்த பொருளாதாரத்தில் அந்த சூழ்ச்சி வெலாசிட்டி ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த ஒரு நேர் இருந்திருக்காங்க சார், நாராயணசாமி நாகை எழுந்து வச்சுருக்காங்க. சார் வணக்கம், கேள்வியை முன்வைங்க. சார் வணக்கம் சார். சார் நாகை மாவட்டம் திருநெல்வேலி சார். கேளுங்க சார். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் கேள்வியை முன்வைங்க. வணக்கம், கேட்குது. ஓகே சார். வணக்கம் சார். இப்போ உள்ள விலைவாசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தங்கம் ஏறினது பெரிய ஒரு ஆச்சரியக்குரியமான விஷயம் இருக்கு சார். இது இனிமேல் குறையுமா என்ன சார் நிலவரங்கள் ஏற்படும்? அதான் சார் ரொம்ப இதாக இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக விலை குறையுமான்னு கேட்குறாங்க. ஆர்டிஃபிஷியலாக சொன்னார் இல்லையா சார்? மறுபடியும் கேளுங்க. செயற்கை தங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க சார். இனிமேல் குறையுங்களா? இப்போ தயாரிக்கிறேன், இப்போ வைரம் வந்து தயாரிக்கிறாங்க. அது வந்ததுக்கப்புறம் வைரத்தினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சிச்சு. செயற்கை தங்க வைரங்கள், அதாவது லேப் க்ரோன் டைமண்ட்னு சொல்லக்கூடியது. அது தங்கத்தில் அது போல தங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தங்கங்கிறது வந்து பீரியாடிக் டேபிளில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு எலிமெண்ட் நம்பர் 79 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தங்கத்தோட பீரியாடிக் டேபிளில் ரொம்ப யூனிக். அது வந்து தங்கத்துக்கு வந்து துரு பிடிக்காது, சேதம் அடையாது, டென்சிட்டி ஜாஸ்தி, அதை எப்படி வேணால் மாற்றலாம். இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து அதை வந்து லேப் க்ரோனாக பண்ணுறதோ இல்லை ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதோங்கிறது அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த டெக்னாலஜியில் இருக்கிற மாதிரி தெரில. அடுத்து ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம், உங்கள் கேள்வியை முன்வைங்க. ஹலோ, வணக்கம், உங்கள் கேள்வியை முன்வைங்க சார். சொல்லுங்க. ஹலோ சார், நான் தான் ரங்கராஜன் பேசுறேன் சார். ஒன்றும் இல்லை சார். இப்போ கோல்டு வந்து விலை ஏறுறது இறங்குறது, இப்போ அது யாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து என்னுடைய கோல்டு கொண்டு போய் கொடுக்கும் போது அவங்க நாங்கள் வாங்கினதுல கூலி இப்போ இது பண்ணிடுறாங்க, சேதாரத்தையும் இது பண்ணிடுறாங்க, டேக்ஸும் எங்களுக்கு இது பண்ணல. அதே மாதிரி நாங்கள் வாங்கும் போதும் அதே மாதிரி டேக்ஸ் இல்லாமல், சேதாரம் இல்லாமல், கூலி இல்லாமல் இன்னைக்கு என்ன விலையோ அந்த விலைக்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியாதா? அதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து ஜுவல்ஸாக வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ் இதுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். பட் நீங்கள் வெறும் அதை வந்து பாரோ, பிஸ்கெட்டாவோ, காயினாவோ இல்லை பேப்பர் கோல்டு இடிஎஃபாவோ வாங்கினீங்கன்னா அதுக்கு இப்போ எது வாங்கினாலுமே அது வாங்கிறதுக்கு வந்து ஒரு காஸ்ட்டுன்னு ஒன்று உண்டு. இப்போ நீங்கள் வந்து பங்கு சந்தையில் பங்கு வாங்கினாலும் நீங்கள் ப்ரோக்கரேஜுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பே பண்ணுறீங்க. அதே மாதிரி தங்கத்தை வாங்கினாலும் இந்த மாதிரி அது ஒரு காஸ்ட் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜுவல்லர் சொல்கிற விலைக்கும் ஐபிஜிஏங்கிற வெப்சைட்டில் இருக்கிற விலைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்றபடி நீங்கள் உங்கள் கால் இந்தியன் புல்லியன் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா க்ளீனாக அந்த ஐபிஜிஏல வந்து 24 கேரட் எவ்வளோ, 22 கேரட் எவ்வளோன்னு நீட்டாக வந்து தெரிஞ்சிடும். அதுக்கேற்றபடி கால் எடுத்து வாங்க வேண்டியது. சார் அடுத்து கிருஷ்ணசாமி சென்னையிலேருந்து நினைச்சிருக்கார். சார் வணக்கம், உங்கள் கேள்வியை முன்வைங்க சார்.
சார் டிவியோடைய சவுண்டை கொஞ்சம் குறைச்சிட்டு எங்கள் டிவியை பார்க்காம கேளுங்களேன், கேள்வியை மட்டும் வைங்க. வணக்கம், கிருஷ்ணசுவாமி பேசுகிறேன். கேளுங்க சார், கேளுங்க. கிருஷ்ணசுவாமி பேசுகிறேன் சார். ஒரு 25 இயர்ஸில் ஒரு 50,000 அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 50% இப்போ அன்லோட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா சார்? 50%ங்கிறது கொஞ்சம் அதிகமாக எனக்கு தெரியுது. அதாவது உங்களோட லிக்விடிட்டி நீட்ஸை பொறுத்து தான் நீங்கள் அந்த கால் எடுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி தேவைப்படுது, அதாவது வீட்டில் ஒரு விசேஷம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி ஒரு கால் எடுக்கலாம். இல்லை எனக்கு இப்போதைக்கு அந்த லிக்விடிட்டி நீட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதை வச்சுக்கலாம். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து மத்திய வங்கிகள் உலகம் பூரா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏதோ தொடருங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. அதே போல் சார், இப்போ உங்கள் பழைய தங்கத்தை விற்றுட்டு புதுசு வாங்க போகிறப்ப ரொம்ப குறைவான விலை தான் எடுத்துக்கிறாங்க. புதுசுங்கிறப்ப இன்னைக்கு சந்தை விலையில் நாங்கள் வாங்குகிறோம்னு சொன்னால் கூட விற்க போகிறப்ப ரொம்ப குறைஞ்சி போயிருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பழைய தங்கத்தை விற்றுட்டு புதுசாக வாங்குறவங்களுடைய எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இப்படி பழைய தங்கத்தை விற்றுட்டு புதுசு வாங்குறது நல்ல முதலீடா இல்லை நல்ல சரியானதான அது? அதில் வந்து உங்களுக்கு காஸ்ட்டு தான் ஜாஸ்தியாக போகுது உங்களுக்கு. ஏன்னா வந்து அந்த விற்றுட்டு வாங்குறதுனால. ஆமாம், ஏன்னா அது ஜுவல்லரி மார்ஜின், அந்த ஜிஎஸ்டிக்கு 3% இதெல்லாம் வந்து காஸ்ட்டு தான் உங்களுக்கு அதிகரிக்குமே வழிய இன்க்ரிமெண்டலாக. அதனால் வந்து இப்போ கோல்டுங்கிறது கோல்டு தான், அதனால புது கோல்டு பழைய கோல்டுன்னு எதுவும் கிடையாது. இது வந்து நீங்கள் டிசைனை மாற்றணும், வேறு யாருக்கோ கொடுக்கணும், அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடலாம். பட் முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு சமாச்சாரம். பழசை விற்றுட்டு வாங்குறதுங்கிறது. ஆனால் நிறைய இடங்களில் அது இருக்குது. அது கொஞ்சம் ஆர்வம் காட்டுறதுனாலையும் இந்த இப்போ விற்பனையை அதிகரிச்சிருக்கு, விலை அதிகரிச்சுட்டு வர்றது காரணம் அப்படின்னு சொல்லி. இல்லை அது வந்து இப்போ இந்தியாவில் மட்டும் ஏறலையே, இப்போ உலகம் முழுக்க ஏறிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி உலக சந்தையில் தான் தீர்மானிக்கப்படுது கோல்டோட விலை. ஸோ இந்தியாவிலையோ பாண்டி பஜார்லேயோ தீர்மானிக்கப்படல. ஸோ அப்படி பார்த்தா அங்கே வந்து பழைய கோல்டை கொடுத்து புது கோல்டு ஃப்ரான்ஸ்லேயும் பெல்ஜியம்லேயும் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறது. அப்படி வாங்குறது இங்கே தான் அதே மாதிரி. இங்கே தான் அந்த மாதிரி. பட் அது சரியான யோசனை இல்லைங்கிறீங்க. தேவையில்லை. முதலீடுனா அதுக்கு தங்கத்தை அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபைனலாக டெஸ்டினேஷனில் உங்களுக்கு என்ன பண்ணணும், ஒன்று நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணி வேறு ஏதாவது அசட் கிளாஸ் காரோ வீடோ என்ன வேணால் பண்ணிக்கோங்க. இல்லை அவங்க மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் போது நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை தான் பார்க்கணும். இந்த நடுவில் வந்து மாற்றுறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அப்படி முதலீட்டு பார்வையிலும் நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ செங்கல்பட்டுலேருந்து மதன்ராஜ் இணைஞ்சிருக்கார். அவரோட கேள்விக்கு பிறகு நம்ம தொடரலாம். மதன்ராஜ், உங்கள் கேள்வியை முன்வைங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கேளுங்க. கேட்குதுங்களா? கேட்குது, நீங்கள் கேளுங்க. சரி சார். சார் ஒன்றும் இல்லை, இப்போ கோல்டு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு நேயர் கேட்டாரு, அதே கேள்வி தான் நானும் கேட்க போறேன். என்ன விஷயம்னா வந்து கோல்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது, அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ணும் போது கடையில வந்து உங்களுக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் இதெல்லாம் போடுறாங்க, அதே மாதிரி வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. ஆனா கோல்டுக்கு பாத்தீங்கன்னா 22 கேரட் எடுக்கிறோம், அதுல வந்து 91, அதாவது 916 எடுக்கிறோம்னா 91.6 வரைக்கும் கோல்டு, மிச்சதெல்லாம் வந்து காப்பர் மற்ற எல்லா ஐட்டமும் போடுறாங்க. ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலாவே கோல்டு ரேட் போட்டு தான் நம்மளுக்கு கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. ஆனா இதே சேலுக்குன்னு போகும்போது மட்டும் 916 வரைக்கும் தான் கோல்டு இருக்கு, அது வரைக்கும் தான் நாங்க எடுத்துக்க முடியும், மிச்சதெல்லாம் நாங்க வந்து கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி அப்போ நம்ம முன்னாடி கொடுக்கும் போது அதுக்கும் கொடுக்குறோம், அதுக்கப்புறமா 10% வேஸ்டேஜ்ன்ற மாதிரியும் நம்ம எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறோம். ஆனா கழிக்கும் போது பாத்தீங்கன்னா 916 அதுக்குண்டான ரேட்டு மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கஸ்டமருக்கு வந்து ரொம்ப லாஸ் வருது இல்ல சார்? இது வந்து எப்படி கவர்மெண்ட் வந்து ஒரு இது பண்ண முடியாதா? இது ஒரு ஒழுங்குபடுத்தணும், ரெகுலேட் பண்ண. அப்படிலாம் பண்ண முடியாது. இது வந்து சந்தை பொருளாதாரம்னு இருக்கிறச்சா வந்து இப்போ ஒரு நகை கடைக்காரன் வந்து சும்மா வந்து கடையை போடலையே, அவன் வந்து வாடகை கொடுக்குறான், இப்போ 10-20 ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்குறான், அதெல்லாம் பண்ணுறான். அவன் வந்து நகையில் பெருசாக சம்பாதிச்சில்லை. எப்போ அவனுக்கு இன்வென்ட்ரி கெயின் வருதோ அதே மாதிரி இன்வென்ட்ரி லாஸும் அவனுக்கு வரும். அவனோட சம்பாத்தியமே வந்து இந்த மேக்கிங் சார்ஜு இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவன் வந்து சம்பாதிப்பான். உங்களுக்கு வந்து இந்த நகை கடை ஜாஸ்தியாக சார்ஜ் பண்ணுறான்னா நீங்கள் ஒரு 2-3 இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கேற்றபடி நீங்கள் கால் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த இந்தியன் புல்லியன் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷனில் இருக்கிற அந்த ரேட்டை பார்த்துட்டு எவ்வளோ மார்ஜின் உங்கள் நகை வந்து சார்ஜ் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி க்ளீனாக ஒரு ஐடியா கிடச்சிடும். அதுக்கேற்றபடி நீங்கள் கால் எடுத்துக்க வேண்டியது. நன்றி சார். அடுத்து கிருஷ்ணவேணி சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கிருஷ்ணவேணிங்க, உங்கள் கேள்வியை முன்வைங்க. கிருஷ்ணவேணி வணக்கம், உங்கள் கேள்வியை முன்வைங்க. அவங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அடுத்து அமுதா சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அமுதா, உங்கள் கேள்வியை முன்வைங்க. வணக்கம்.
கேளுங்க கேளுங்க. அதாவது சார், வருஷம் இறங்குது ஏறுது, நம்ம வாங்கிட்டே இருக்கோம். ஆனா வாங்க வாங்க ஏறாது ஏறுது. இப்போ நாங்க வாங்கினா இன்னும் ஏறத்தானே, வாங்கின வச்சா நமக்கு லாபம் தானே. வாங்க வாங்க விலை உயர்ந்துட்டு தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணோன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எதாவது என்ஜாய் பண்ணலாம். இல்லை இன்னும் அவங்களுக்கு முதலீடு பண்ணி இது பண்ணணும், இன்னும் சேர்த்து வைக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ்னு நிறையா பேருக்கு இருக்கும், இவ்வளோ சொத்து சேர்க்கணும் அவ்வளோ, அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ண வேண்டியது. அது வந்து ஏன்னா ஒருத்தரே இப்போ நிறைய 100 பவுன் 200 பவுன்னு ஒரு இடத்துல குவிஞ்சு இருக்கிறதுனாலையும் விலை ஏறுது. இப்போ அது நகை வாங்கணும்னு இன்னொருத்தங்களுக்கு ஒரு தூண்டுதலாகவும் இருக்குது. இப்போ அந்த குறைந்தபட்ச அளவு அப்படிங்கிற மாதிரி வருமாங்கிறது மாதிரி கேட்குறாங்க அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய கேள்வி அதான் இன்னும் குறைந்த ஒருத்தர் 20 பவுன் தான் வச்சுக்கலாம், 50 பவுன் தான் வச்சுக்கலாங்கிறது மாதிரி கொண்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க. ஓவராலாக ரெஸ்ட்ரிக்ஷன் அது முடியாது. சரி, அடுத்து பாலசுப்ரமணியன் இணைந்திருக்கார். சார் வணக்கம் சார், உங்கள் கேள்வியை முன்வைங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், வாங்க. வணக்கம். வணக்கம் சார். தங்கத்தினுடைய ஏற்றம் வந்து இவ்வளவு ஜாஸ்தியா இருக்குது. ஒரு சார் சார் வணக்கம் சார். கேளுங்க சார், கேளுங்க, கேட்குது, கேளுங்க. இவ்வளோ ஜாஸ்தியா இருக்குதுங்க. இப்போ சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ரெண்டு பொட்டப்புள்ளைகள் பற்றி வச்சவங்க எப்படி சார் இது வந்து தெரியுமா முடியும்? இது அரசியல் தலையீடு ஏதாச்சும் இருக்குங்களா சார்? இறங்கவே மாட்டேங்குது, ஏறிட்டே போகுது. இது அரசியல் ஒரு அவங்க பார்த்து ஏதோ பண்ண முடியாதுங்களா? அது எனக்கு சந்தேகம் சார். ப்ளீஸ் சார். விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. குறையிறது ரொம்ப சொற்ப அளவில் குறையுது, ஆனால் உயர்றப்ப அதிகமாக உயருது. இன்றைக்கி 560 ரூபா உயர்ந்துருக்கு. இப்போ இதுக்கு அரசு ஒரு நிலையான ஒரு விலையை வைக்கிறதுக்கு அரசு எதை செய்ய முடியாது. அது வந்து ப்ரைஸ் கண்ட்ரோல். நான் சொன்ன மாதிரி இப்போது இந்தியாவிலே மேனுஃபேக்சர் ஆகி விற்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அரசு ஏதாவது பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் கொண்டு வரலாம், அதாவது பண்ணலாம். உலக சந்தையில் தீர்மானிக்கப்படுற ஒரு கமாடிட்டி தான் வந்து கோல்டு. அதை வந்து இது வந்து எக்கனாமிக்ஸாக சப்ளை டிமாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய பேப்பர், அதாவது உங்களோட நோட்டு, கரன்சி நோட்டோட சப்ளை ஜாஸ்தி ஆக 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 எதில் வந்து இப்போ சப்ளை கம்மியாக இருக்கிற பொருளில் போய் அது வந்து உட்காரும். இப்போ நீங்கள் கோல்டு நீங்கள் நினச்சாலும் வந்து ஒரு வருஷத்துக்கு 3% மேலே ப்ரொடக்ஷன் அவங்களால நினச்சாலும் ஏற்ற முடியாது. ஏன்னா கோல்டுங்கிறது ஒரு லிமிட்டட் ப்ரொடக்ஷன் growth தான் அவங்களால வருஷம் பார்க்க முடியும். அதனால் அது வந்து ஒரு ஸ்கேர்ஸ் கமாடிட்டின்னு சொல்லலாம். அதை அப்படி பார்க்குறச்ச வந்து இந்த மாதிரி ஒரு உலக பொருளாதாரங்கள் வளர்ந்த நாடுகள்லாம் இந்த நோட் அடிக்க இந்த மாதிரி ஹார்ட் அசட்ஸ் இதுக்குள்ளே வந்து போகிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஏற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க. முரளிதரன் திருச்சியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க, உங்கள் கேள்வியை முன்வைங்க. ஹலோ சார். முரளிதரன் கேளுங்க. சார் இப்போ கோல்டு கிராம் ஒரு பவுனுக்கு வந்து 8 கிராம் கோல்டுன்னு சொல்றாங்க சார். சார் தொடர்ந்து கேளுங்க, கேளுங்க, கேட்குது, கேளுங்க. சொல்றாங்க அது வந்து இப்போ 7 கிராம் தான் சார் ஆக்சுவலா கோல்டு போடுறாங்க. 1 கிராம் காப்பர் தானே, 1 கிராம் 7 கிராம் கோல்டு போடுறாங்க, 1 கிராம் காப்பர் தானே சார் போடுறாங்க. ஆனா கோல்டு சார்ஜ் அதுக்கு எப்படி சார் அவங்க வாங்கலாம்? ஆபரண தங்கத்துக்கு சொல்கிறாங்க 8 கிராம் ஒரு பவுனுக்கு 7 கிராம் தானே இருக்குது, இப்போ கலந்து தானே பண்ணுறாங்க. அது ஏன் 8 கிராமுக்கு அதில் டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் இருக்குது. 919 இருக்குது, 999 இருக்குது. இப்போ 999லாம் பார்த்தீங்கன்னா பியோர் கோல்டு தான். அதில் வந்து உங்களுக்கு காப்பர் இது ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் விலையும் ஜாஸ்தி. ஸோ அதுக்கேற்றபடி தான் வந்து நம்ம வாங்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது பேசிக். சாஷா சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், உங்கள் கேள்வியை முன்வைங்க. வணக்கம், உங்கள் கேள்வியை முன்வைங்க. இந்த சந்தேகம் நிறைய இருக்குது சார். ஒன்று இந்த செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது போலவோ, இப்போ இவர் கேட்டாங்கல்ல, இப்போ முரளிதரன் கேட்டது போலவோ 8 கிராம்னா 7 கிராமுக்கு இருக்கிறது 8 கிராமுக்கு சேர்த்ததில் இது பண்ணுறாங்க. அதை வந்து சரியாக ஒரு ஆவரேஜாக போடலாமே, மதிப்பீட்டு செஞ்சு அதுக்கான தொகையை பெறலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்தையுமே இருக்குது. அது இந்த சந்தேகம் வந்து அது வந்து அந்த இடிஎஃப்ல வந்து அது உங்களுக்கு விட அந்த பிரச்சனை இருக்காது. ஆமாம், இப்போ முதலீடுன்னா அதுதான் சரி, இடிஎஃப் தான் பெஸ்ட் அப்படிங்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் தங்கத்தை நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கினாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட்டுன்னு வேறு உண்டு. நீங்கள் வந்து லாக்கரில் கொண்டு வீட்டில் வைக்க மாட்டீங்க. நீங்கள் லாக்கருக்கு வந்து வருஷத்துக்கு லாக்கர் சைஸை பொறுத்து 5000 ரூபா 10000 ரூபா அது வேறு நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுவீங்க. நீங்கள் அடுத்து சென்னையிலேருந்து ஒரு நேர் இணைந்திருக்கார் பாலமுருகன். சார் வணக்கம், உங்கள் கேள்வியை முன்வைங்க சார்.
சார் வணக்கம். கேளுங்க சார், கேளுங்க சார். இப்போ உலக நாடுகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதலீடை வந்து பெட்ரோலிய ப்ராடக்ட்லையும் தங்கத்திலையும் தான் முதலீடு செய்கிறாங்கன்றது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட், அதாவது மீன் பெட்ரோல் டீசல் வந்து 2 ஆண்டு காலமாக வந்து ஒரே விலையை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது போல தங்கத்தை மெயின்டைன் பண்ண முடியாதுங்களா? தங்கத்தினுடைய விலையை வந்து இப்படி உலக நாடுகள் ஒரு நிலையான ஒரு தான் மெயின்டைன் பண்ண முடியாதான்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ தங்கத்தில் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற இது கிடையாது. ஏன்னா அது சந்தை பொருளாதாரம் இதில் வந்து நீங்கள் அது மார்க்கெட் டிட்டர்மைன்டு குளோபலாக என்ன இருக்கோ அந்த ப்ரைஸ் தான் வந்து இந்தியாவில் இருக்குது. இப்போ பெட்ரோல்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து வேறு அம்சங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து வரிகள் உண்டு, அது மாநில வரி இருக்குது, தேசிய சென்ட்ரல் வரி இருக்குது, எல்லாம் இருக்கிறதுனால அந்த வரியை வச்சு ஆல்ரோ இந்த பெட்ரோல் ப்ரைஸோட விலை, க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் விலை ஏறினாலும் இறங்கினாலும் அதை வந்து ஸ்டேட்டோ சென்ட்ரலோ வந்து அதை வரியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால தான் வந்து உங்களுக்கு அதே விலை இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தங்கம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3% ஜிஎஸ்டி தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அதில் வரி கிடையாது. இதில் வந்து வேற பெட்ரோலில் அப்படி கிடையாது உங்களுக்கு. அதனால தான் வந்து தங்கங்கிறது வந்து சந்தைக்கு ஏற்றபடி ஏற்றத்தாழ்வுகள் பார்க்குறோம். பெட்ரோல் வந்து ஆல்ரோ விழுந்தாலும் நம்ம அந்த தாழ்வெண்ணும் நம்ம பார்க்கல, வீழ்ச்சி எண்ணும் நம்ம பார்க்கல. நன்றி சார். அடுத்து நெல்லையிலிருந்து ராஜசேகர் இருந்திருக்கார். வணக்கம் ராஜசேகர், உங்கள் கேள்வியை முன்வைங்க. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் ராஜசேகர் சார். ஆக்சுவலி இந்த சொல்லுவாங்க செய்கூலி சேதாரம்னு சொல்லுவாங்களா சார்? இப்போ ஆக்சுவலி செய்கூலி நம்ம கொடுக்குறோம், சேதாரத்துக்கு எதுக்கு சார் நம்ம காசு கொடுக்கணும்? இல்லை, நகைக்கடையில் உள்ள அதே கேள்வி தான் முன் வச்சு அதே விட தான், திருப்பி வேறு எதுவும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆக்சுவலாக மானாமதுலேருந்து நாகேந்திரன் இணைந்திருக்கார். சார் வணக்கம் நாகேந்திரன், உங்கள் கேள்வியை முன்வைங்க. வணக்கம் சார். இப்போ முதல்ல வந்து சாதாரண நகைக்கடைகள்ல வந்து இருக்கும்போது இந்த மாதிரி ரேட் கூடலை. ஆனா இப்போ மாதிரி பெரிய பெரிய பிரைவேட் லிமிடெடு இந்த மாதிரி அதிகமா வச்ச பின்னாடி தான் தங்க விலை கூடுறதா எனக்கு ரொம்ப ஒரு டவுட் இருக்கு சார். அதுலயும் தங்கத்தோட இது அவங்க ஒரு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு இந்த மாதிரி தங்கத்தை உயர்த்தி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது இந்த விலையேற்றம் வந்து செயற்கையான விலையேற்றமா அப்படின்னு கேட்குறாங்க. இயல்பான விலையேற்றமா இல்லை செயற்கையான தான் அவங்களோட கேள்வி. இல்லை, ப்ரைவேட் கம்பெனிஸால் வந்து இதை மூவ் பண்ணுற அளவுக்கான சக்திலாம் அவங்களுக்கு கிடையாது. இது வந்து உலகத்துலேயே டிட்டர்மைன் பண்ணுற ப்ரைஸ் தான் அது. ஸோ இப்போ வந்து ஒரு சீனா போல் ஒரு நாடோட மத்திய வங்கி இதை வாங்க ஆரம்பித்தாங்கனாக்கா வந்து அதோட தாக்கம் அது உலக சந்தையில் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் இப்போ சீனாவையும் சேர்த்து மற்ற வங்கிகளும் சேர்த்து வாங்குறதுனால உங்களுக்கு வந்து அதோட இம்பேக்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் தெரியுது. நன்றி சார். அடுத்து திருப்பத்தூர்லேருந்து சங்கர் இணைந்திருக்காரு. சங்கர் வணக்கம், உங்கள் கேள்வியை முன்வைங்க. சார் வணக்கங்க சார். சார் இப்போ நம்ம காயின் வாங்கும்போது 916ல் காயின் வாங்குறோங்க சார். அந்த மாதிரி நம்ம பியூர் கோல்டாக 99%ல நம்ம காயின் வந்து கடைகளில் கிடைக்குங்களா சார்? கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லா கடைகள்லையுமே வாங்க. இன்னொரு இதுக்கு முந்தைய நேருடைய கேள்வியில் தான், இப்போ சின்ன சின்ன நிறைய கடைகள் இருந்துச்சு, கிராம பகுதிகளோடு இருக்கும். அந்த கடைகள்லாம் அங்கே தான் போய் வாங்குவாங்க. பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி வந்ததுனால பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்துட்டு கடைகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு வர்றாங்க. சின்ன கடைகளுடைய கடைகள் நிறைய மூடப்பட்டிருக்கு. நிறைய இடங்களில் கடைகளே இல்லை. சின்ன சின்ன ஜுவல்லர்ஸ்லாம் ரொம்ப சின்ன இடத்துல இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் போயிட்டு அப்போ இந்த நகை விற்பனையாளர்கள் இல்லை அந்த வணிக நோக்கில் இது செயற்கையாக இல்லை அப்படி இல்லை. அதாவது எப்படின்னா இப்போ வந்து எல்லா செக்டர்லேயுமே வந்து இந்த அன்ஆர்கனைஸ்டு ஆர்கனைஸ்டு மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ அன்ஆர்கனைஸ்டாக பரவலாக ஒரு 100-150 பிளேயர் இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது அப்படியே விலை அந்த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் குறைஞ்சு வந்து ஒரு 10-15 ப்ராமினன்ட் பிளேயர் தான் இருப்பாங்க. தங்கத்துலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆகுது. ஸோ அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பொறுத்து, அவங்களோட டிசைன்ஸை பொறுத்து அவங்களோட விலை, அவங்களோட மார்ஜின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். அது வந்து இப்போ உங்களுக்கு இந்த நிறுவனம் வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நிறைய நிறுவனம் கம்மியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நம்ம அங்கே விலை என்பது வந்து உலகளாவிய தாக்கத்தினால தவிர இங்கே வந்து செயற்கையாக விலை ஏற்றலை அப்படிங்கிறீங்க. இவங்க இது மாதிரி ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இல்லை சரி, அது நம்மோடு இப்போ ராஜேஷ் ராணிப்பட்டிலேருந்து இருந்திருக்கார். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை முன்வைங்க. ரமேஷ் சார். வணக்கம் சார். சார் நான் ராணிப்பேட்டில் வந்து ஒரு நகைக்கடை வச்சுருக்கேன் சார். ராணிப்பேட்டில். சரி, கேளுங்க சார். கேளுங்க. ஹலோ, கேளுங்க. சார் ஒரு 3 மந்த்ஸாக நான் வந்து பர்ச்சேஸே போடலை.
ரேட் வந்து ஸ்டாம்பில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வார் நடக்கிறதால பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இன்னும் நான் வெயிட் பண்ணலாமா பர்ச்சேஸ்க்காக, இல்லை இந்த நிலையிலேயே வாங்கினா எனக்கு நஷ்டம் தான், எப்படி பண்ணலாம் சார்? உங்கள் கடை சார்ந்து தான் முந்தைய கேள்வியும் தொடர்போட தான் கேட்குறாங்க. சின்ன கடை வச்சிருக்காரு, சின்ன கடை வச்சிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணலாமா? என்னோட அவர் தான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் தங்கத்தில். ஸோ என்னோட தாய்மையான கருத்து என்னென்னா, இப்போ வந்து என்னதான் நம்ம போர் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோமே வழியா, இப்போ நீங்கள் வந்து 2010-11 காலகட்டத்திலேருந்து 2020-21 காலகட்டம் பார்த்தீங்கன்னா தங்கம் பெருசாக பர்ஃபார்மே பண்ணல. அதே வேலை அச்சடித்த மாதிரி அப்படியே தான் இருந்தது. அதையும் நம்ம மறக்கக்கூடாது. அப்போ வந்து தங்கம் வந்து கண்டிப்பாக சுத்தமாக பர்ஃபார்மே பண்ணாத ஒரு அசட்டாக இருந்தது. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்போ ஏறுது. ஸோ அதனால் ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட், டெட் அசட்டாக வந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷம் 2022லேருந்து 2010-11 காலகட்டம் ஒரு 10-12 வருஷமாக ஒன்றுமே பெருசாக ரிட்டர்னே இல்லாத ஒரு அசட்டாக தான் இருந்தது தங்கம். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்போ அந்த ரிட்டர்ன் வந்து இப்போ வந்துட்டுருக்கு தங்கத்தில். அதோட ட்ரிகர் பாயிண்ட் தான் இந்த போரை தான் நம்ம ட்ரிகர் பாயிண்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நான் அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ பையிங் பண்ணுறது வந்து ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் தான் என்னோட ஒரு தாய்மையான கருத்து. ரீட்டைலோ இல்லை ஒரு சராசரி மனுஷனோ இப்போ வாங்கலை, வங்கிகள், அதுவும் உலக வங்கிகள் வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அடுத்து புதுக்கோட்டையிலேருந்து பாலசுந்தரம் இணைஞ்சிருக்காரு. பாலசுந்தரம், உங்கள் கேள்வியை முன்வைங்க. சார் வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம், கேளுங்க சார். ஒன்றும் இல்லை சார், இந்த 2 கிராம் உச்சவரம்பு வச்சு அது மட்டும் தோடு வாங்குற மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு மேலே வாங்குறதெல்லாம் என்ன ரேட் வேணால் ஏற்றிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லையா சார்? ஏன்னா இந்தியாவில் வந்து பெண்களுக்கு காரை போட்டு பார்க்குறது தான் மக்கள் பெற்றோர்கள் ஆசையாக இருக்கும். அதுக்கு ஒரு உச்சவரம்பு அதை மட்டும் பண்ண முடியாது. 5,000 மட்டும் உலகங்கிறீங்க, ரைட்டு, உலகம் இருக்கட்டும், அதுக்கு வாய்ப்பு குறிப்பிட்ட அளவுக்கு வரைக்கும் ஒரு ரேட்டு, அதுக்கப்புறம் என்ன வேணுமாலும் அதிகமாக வச்சுக்கலாம். ஒரு குறைந்தபட்ச விலை வந்து ஒரு குறைந்த அளவுக்கு ஒரு உச்சவரம்பு மாதிரி வச்சுக்கிட்டா என்ன, அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பதிலோடு உங்கள் நிறைவு கருத்தும் சொல்லுங்கள். அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது பண்ணவே முடியாது. அதுவும் இன்டெரக்டாக ஒரு ப்ரைஸ் கண்ட்ரோல்னு சொல்கிற மாதிரி தான் வருது. அது வந்து சந்தை பொருளாதாரத்தில் அது இயல்பாகாது. ஸோ அதான் இப்போ ஃபைனலாக கருத்து வந்து அதுதான். இப்போ வந்து தங்கங்கிறது வந்து எப்போவுமே வந்து ஒரு 8லேருந்து 10 வருஷம் சைக்கிளில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு அசட்டு தான் அது. 8-10 வருஷம் தூங்கும், 8-10 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணும், திருப்பி போய் தூங்கும். அந்த மாதிரி தான் அது வந்து லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் 100 இயர்ஸ் அப்படி தான் இருக்குது வரலாறு. அப்படி பார்த்திங்கன்னா வந்து இப்போது ஒரு 10-11 வருஷத்துக்கு அப்புறம் 2022லேருந்து 2025 இன்னும் 3 வருஷத்தில் நம்ம அந்த வளர்ச்சியை பார்த்துருக்கோம். எனக்கு என்னவோ இது வந்து ஒரு 2030 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த நடு காலகட்டத்தில் அப்பப்போ கொஞ்சம் சரிவுகள், கொஞ்சம் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நீங்கள் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கீங்க முதலீடு சார்ந்து. மக்களும் நிறைய கேள்விகளை முன் வச்சாங்க, நேயர்களும் சந்தேகங்களை உங்கள்கிட்ட எழுப்புனாங்க. அதே நேரத்தில் இந்த தங்க நகை விற்பனை சங்கத்தினுடைய தலைவர் சாந்தகுமாரோடு நம்முடைய செய்தியாளர் பாவேந்தர் நடத்திய கலந்துரையாடல் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரேட்டு ஏன் இவ்வளவு ஏறி இருக்குன்னு எப்படி இருக்குலாம் சொல்லியிருக்காரு, அதை பார்க்கலாம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். நாளுக்கு நாள் தங்கத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகத்தில் அதிகமாக போயிட்டுருக்கு. பொதுமக்களும் பீதி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன் தங்கத்தோட ரேட்டு அதிகமாகுது, வருங்காலத்தில் தங்கத்தோட ரேட்டு என்னவாக இருக்கும் அப்படின்றத முழுமையாக விளக்குவதற்காக கோல்டு குரு சாந்தகுமார் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட முழு தகவலையும் கேட்டு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நாளுக்கு நாள் தங்கத்தோட ரேட்டு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இன்றைய நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் 72,000 தாண்டி விற்பனை ஆகுது. எதனால் ரேட்டு அதிகமாகுது, வருங்காலங்கள் எப்படி இருக்கும், இதை பற்றி முழு தகவல் சொல்லுங்கள். கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கடந்த ஒரு வருடமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இதுக்கு எதனாலனா பல்வேறு காரணங்கள் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் பாலஸ்தீன் வார், இதெல்லாம் ஒரு பக்கம். அது வந்து இப்போ பழைய செய்தி ஆயிடுச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அமெரிக்க அதிபர் தேர்தல், அதனுடைய தேர்தல் முடிவுகள் வந்து டிசம்பர் 15ஆம் தேதி வந்தோடனே ட்ரம்ப்புடைய ஒரு அறிக்கை, நான் சமாதானத்தை கொண்டு வருவேன், உலக போர்லாம் நிறுத்துவேன்னாரு. உடனே 2,000 ரூபா சவரனுக்கு குறைஞ்சிது. அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அவருடைய பதவி ஏற்படாதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பல்டி அடிச்சிட்டாரு. அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை, அதாவது யூஎஸோட எக்கானமியை நிலைநாட்டணுன்றதுக்காக பல்வேறு திட்டங்களை வழிவகுத்தார். அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு ரேட் உயர ஆரம்பிச்சிது. அவர் நினச்சதுக்கு மாறாக நடந்துச்சு. அவர் என்ன நினச்சார்னா யூஎஸ் டாலரை வந்து வலுப்பெற்று ஒரு உச்சஸ்தலத்துக்கு கொண்டு போகணுன்னு பார்த்தாரு. பட் அதுக்கு மாறாக டாலருடைய பணவீக்கம் கம்மியாகிட்டே போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இவர் வந்து இம்போர்ட் டியூட்டி, அதாவது மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு டியூட்டி வரி வச்சார். அப்படிலாம் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக
ஷேர் மார்க்கெட்டில் அதனுடைய தாக்கம் ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிடுச்சு, வேலைவாய்ப்பு இன்மை ஆயிடுச்சு. மற்ற துறைகள் அதாகப்பட்டது ரியல் எஸ்டேட்டு, ஃபினான்ஸ், இது எல்லாமே டவுன் ட்ரெண்டில் போக போக ஆட்டோமேட்டிக்காக கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிது. இது பக்கம் உயர அதை எல்பிஎம்ஏன்னு சொல்லிட்டு கோல்டை ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை கிரியேட் ஆகுது. டிமாண்ட் நிறைய ஆகுது கோல்டுக்கு பொறுத்த வரைக்கும். உலக அளவில் அதாவது இந்த வர்த்தக போர், ட்ரேட் வார்ன்னு சொல்கிறது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ நடந்துகிட்டு இருக்க ட்ரேட் வார், அதனால தான் ரேட்டு இன்னும் ஏறிக்கிட்டே இருக்குங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45% இறக்குமதி ஆகிற பொருளுக்கு முதல்ல ட்ரம்ப் வரி போட்டார். உடனே இதை பார்த்தோன்னே சைனாவும் அமெரிக்காலேருந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அமெரிக்காலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு அவங்க ஒரு 45% ஈக்குவலாக போட்டாங்க. உடனே ட்ரம்ப் பார்த்துட்டு 65 ஆக்குனாரு, இவங்களும் 65, 90 ஆக்குனாங்க, 115 ஆக்குனாங்க. இப்போ 245% அப்படின்ற லெவல் போயிருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருமே போட்டி போட்டு அந்த ட்ரேட் வார் நடந்துக்கிட்டு இருக்கிறனால கோல்டு ஒன்று தான் ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஸ்டாண்டர்டாக இருக்கிறது, விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ், பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருடைய பார்வையும் கோல்டு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு. இதனுடைய தாக்கம் கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலை உயர்ந்துக்கிட்டே தாங்க இருக்குது. சார், இப்போ சர்வதேச நிகழ்வுகளால் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாமானியர்கள், பொதுமக்கள்லாம் பெரும்பாலும் கோல்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பெருசாக இவங்க ஆபரணம் ஆடம்பரத்துக்காண்டி இல்லைனாலும் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டில் இருக்குன்னு. அப்படி இருக்க சூழலில் இவங்க எப்போ தங்கத்தில் முதலீடு பண்ணால் சரியாக இருக்குன்னு நேரம்? பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேணாம், அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 2024 மட்டுமே நம்ம இறக்குமதி பண்ணியிருக்க தங்கம் 802 டன் தங்கத்தை வந்து நம்ம வெளிநாடுகள்லேருந்து நம்ம அரசாங்கம் இம்போர்ட் பண்ணியிருக்கு. இது பார்த்தோம்னா போன வருஷத்தை, அதாவது 2023 விட 24 ஒரு 5% உயர்ந்து 800 டன் பண்ணியிருக்கோம். அந்த 800 டன்னில் 663 டன் வந்து ஆபரணமாக இந்திய மக்கள் மட்டுமே வாங்கியிருக்காங்க. இது ஒவ்வொரு வருஷமே நடந்துக்கிட்டு இருக்குது, அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்படின்றக்கப்போ கண்டிப்பாக பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. என்ன ரேட்டு ஏறினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனி டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இதுக்கு இந்த டைம்ன்றதான் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் ஹையில் போய்கிட்டு இருக்குது, வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளுமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்று 9,015 ரூபாய் அளவுக்கு வந்திருக்கு. இது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு கிராம் எவ்வளோ தெரியுங்களா? 7,150 ரூபா இருந்த தங்கம் இன்றைக்கி கரெக்டாக ஒரு 3.5 மாதம் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்று 9,015 ரூபா, ஒரு சவரன் ஒன்று 72,120 ரூபான்ற அளவுக்கு வந்திருக்கு. அதனால் இது அடுத்தது 80,000 90,000 போகிறதுக்குள்ளே தன்கிட்ட இருக்க பணத்தை சாமானிய மக்கள் தாராளமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, இப்போது நாளுக்கு நாள் தங்கத்தோட ரேட்டு ஏறுது, சர்வதேச நிகழ்வுகள் பேசியாச்சு, பொதுமக்கள் எப்போனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க. வர இருக்கக்கூடிய காலங்களில் தங்கத்தோட ரேட் என்னவா இருக்கும்? 1 லட்ச ரூபா தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க, லாங் டேர்மில் இருக்குது. அதாவது என்னன்னா பொருளாதார வல்லுநர்களாகட்டும் இல்லை வியாபார பெருமக்களாகட்டும் எல்லாருமே நாங்கள் கணிச்சபடி பார்த்தோம்னா இந்த வருட கடைசியில், அதாவது 2025 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளேயே பார்த்தோம்னா ஒரு சவரன் ஒன்று 80,000 ரூபா வரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது வந்து வெகு தூரத்தில் கூட இருக்குது. இப்போ நினச்சி பார்த்தா இன்னும் டிசம்பர் வரைக்குமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. மிஞ்சி போனால் ஜூன் மாதத்துலேயே அந்த ரேட்டு டார்கெட் ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சவரன் 1 லட்சம்ன்றது வந்து ரொம்ப கூடிய சீக்கிரமே வந்துடும். தங்கத்தோட ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் பொறுத்திருந்து வாங்கலாமா? அதை பற்றி கண்டிப்பாக தங்கத்தினோட விலை குறையும். ஆனால் அது தற்காலிக குறைவாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய குறையாதுங்க. இப்போ ஒரு சவரனுக்கு 5,000 ரூபா ஏறிச்சுன்னு வைங்களேன், 1000 ரூபா குறையும், அதுக்கப்புறம் திருப்பி கிடுக்கிட்டு ஏற ஆரம்பிச்சிடும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது, இனி நடக்க போகிறதும் அதுதான். அதனால் ஜான் மில்சன் சொல்லி ஒரு பங்குச்சந்தை நிபுணர் அமெரிக்காவில் சொல்லியிருந்தார் 38% குறையும். அதெல்லாம் சுத்த பொய். அந்த லெவல்லாம் மக்கள் எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம். தன்கிட்ட இருக்கிற பணத்தை அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். குறைஞ்சா கூட ஒரு சின்ன கரெக்ஷன் வருமே தவிர பெரிய கரெக்ஷன் வரவே வராதுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற உற்பத்தி செலவு நிறைய ஆகிக்கிட்டே இருக்குது வர. இப்போ ரேட் டிமாண்ட் ஆக ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அதோட கிராம் ஒன்றுக்கு 4,000 ரூபா 4,500 ரூபா இருந்த ஒரு தங்கம் இன்றைக்கி 7,000 ரூபா 8,000 ரூபான்ற ரேஞ்சில் வந்துடுச்சு. செலவு 7,500 ரூபா இல்லாமல் ஒரு கிராம் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஒரு கிராம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 1 லாரி மண் எடுத்து சுத்தம் பண்ணால் தான் 1 கிராம் கிடைக்கக்கூடிய லெவல் இருக்குது. அதனால் அதனுடைய செலவுகள் அதிகமாக விலைவாசி கூடிக்கிட்டே தான் இருக்கும். தங்கம் எப்பயாவது சின்ன கரெக்ஷன், அது கூட ஒரு 3% 4% வந்தாலே பெரிய விஷயம்.